கோவை கல்லூரி மாணவி விவகாரம் 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீசார். தமிழகத்தை உலுக்கின கோவை கல்லூரி மாணவி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்க அந்த 3 மர்ம ஆசாமிகளை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில போலீஸ் மீது நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தியிருக்கு. கோவையில இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில 2ஆம் ஆண்டு முதுகலை படிப்பு படிச்சுட்டு இருந்த 21 வயது மாணவி தன் காதலனோட இரவு நேரங்கள்ல தனிமையில வெளியிடங்கள்ல சந்திச்சு பேசுறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் கார்ல காதலனோட பீளமேடு விமான நிலையத்துக்கு பின்பக்கம் இருக்கிற பகுதியில பேசிட்டு இருந்தபோது அதை நோட்டமிட்ட 3 பேர் காதலனை அடிச்சு மயக்கமடைய செய்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து அந்த கல்லூரி மாணவியை தண்டவாளத்துக்கு பின்பக்கம் இருக்கிற புதர்ல வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த காதலன் போலீஸ் உதவியோட மாணவியை மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து தலைமறைவான 3 பேரையும் போலீசார் 7 தனிப்படைகள் அமைச்சு தேடிட்டு இருந்த நிலையில அந்த 3 பேரையும் நள்ளிரவு 12 மணி அளவுல தனிப்படை போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி துடியலூர் பக்கத்துல இருக்கிற வெள்ளங்கிணறு பகுதியில 3 பேரும் பதுங்கி இருக்கிறதா ரகசிய தகவல் போலீசுக்கு கிடைச்சிருக்க நிலையில அவர்களை பிடிக்க போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து போனாங்க. அவங்க 3 பேரும் போலீசாரை பார்த்து தப்பிக்க முயற்சி செய்ததோட தலைமை காவலர் சந்திரசேகரை இடது கையில வெட்டியிருக்காங்க. தற்காப்புக்காக போலீசார் 2 பேரை 2 கால்களையும் ஒருத்தரை ஒரு காலையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அவங்க 3 பேரும் இப்ப கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.